தமிழகத்தில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி பிப்ரவரி 18 பல்லடத்தில் வேட்பாளர் அறிமுக கூட்டம். எந்தெந்த கட்சி என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் உள்ளது, எந்தெந்த கட்சிக்கு எத்தனை இடம், எந்தெந்த கட்சிகள் இன்னும் வரவேண்டி உள்ளது, எந்தெந்த கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது, இன்னும் நடத்தப்பட உள்ளது என்பதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பில் பட்டன் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வீடியோவை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரை பிப்ரவரி 18 திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் முடிவு பெறுகிறது. அன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதில் கலந்து கொள்கிறார். அது சென்ற வருடமே பாத யாத்திரைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆரம்ப விழா ராமேஸ்வரத்தில் அமித்ஷா தலைமையிலையும், அது பாத யாத்திரையுடைய நிறைவு விழா மோடி தலைமையில் ஜனவரியில் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது பாத யாத்திரை பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போய் இப்போ பிப்ரவரி 18 திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடத்தில் முடிவுறதா சொல்லியிருக்காங்க. அந்த பிப்ரவரி 18ங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணுற ஒரு தேதியை நெருக்கி வருது. ஏன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதுக்குள்ளே தேர்தல் கமிஷன் லோக்சபா எலெக்ஷனை அறிவிச்சிருவாங்க. அதனால் இது தமிழகத்தில் பாஜகவின் என்டிஏ கூட்டணியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியில் யார் ஓரளவுக்கு முடிவாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அமமுக டிடிவி தினகரன் அவருக்கு ஒரு 4 சீட்டு, ஓபிஎஸ் அவருக்கு ஒரு 2 சீட்டு, பாரிவேந்தர் ஒரு சீட்டு, கிருஷ்ணசாமிக்கு ஒரு சீட்டு, ஏசி சண்முகத்துக்கு ஒரு சீட்டு, ஜான் பாண்டியனுக்கு ஒரு சீட்டு, சரத்குமாருக்கு ஒரு சீட்டு, தேவநாதனுக்கு ஒரு சீட்டு, தேமுதிகவுக்கு 3 சீட்டு. இது கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு 25 சீட்டும், மற்றவங்கெல்லாம் ஒரு 15 சீட்டும், ஆக மொத்தம் 40 சீட்டு பாண்டிச்சேரியோடு சேர்த்து. இதில் பார்த்திங்கன்னா பாமகவோட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அவங்க பாமக வந்தாங்க அப்படின்னா அமமுகவுக்கு 4 சீட்டுங்கிறது ஒரு சீட்டு குறையிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி பார்த்திங்கன்னா பாஜக 25ங்கிறத அந்த 5 அதுக்கு தான் ஒதுக்கி வச்சுருக்காங்க. அது ஒரு 5 சீட்டும், அமமுகவில் ஒரு சீட்டும், 6 சீட்டு பாமக போட்டியிடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அமமுகவுக்கு 4 சீட்டு எதுன்னா சிவகங்கை, அது டிடிவி தினகரனை போட்டியிடுறதா சொல்கிறாங்க. திருச்சி சாருபாலா தொண்டமான், தஞ்சாவூர், அதுக்கப்புறம் வட சென்னை. அடுத்து ஓபிஎஸ்க்கு 2 தொகுதி, தேனி மயிலாடுதுறை. பாரிவேந்தர் கட்சிக்கு 1, அது பெரம்பலூர். அதில் பாரிவேந்தருடைய மகன் ரவி பச்சமுத்து போட்டிடுறதா சொல்கிறாங்க. கிருஷ்ணசாமிக்கு தென்காசி, ஏசி சண்முகத்துக்கு வேலூர், தேமுதிகவுக்கு 3 சீட்டு, கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், ஜான் பாண்டியனுக்கு 1 சீட்டு, காஞ்சிபுரம், சரத்குமாருக்கு 1 சீட்டு, நெல்லை, தேவநாதனுக்கு 1 சீட்டு ஸ்ரீபெரும்புதூர். பாமக வந்தால் அந்த அமமுகவில் ஏதாவது ஒரு தொகுதியை எடுத்துட்டு பாஜகவுடைய ஒரு 5 தொகுதியை சேர்த்து 6 தொகுதி பாமகவுக்கு கொடுக்கப்படும். இந்த பாமகவோட தான் இப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தை அதிகமாக நடக்குது. தேமுதிக 3 சீட்டுன்னு சொல்லி முடிவாகிற நிலைமையில் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரு 4-5 கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயகாந்த் இருந்திருந்தால் அவங்க 4-5 கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு 3 சீட்டில் பிஜேபி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஓபிஎஸ்க்கு 2 ஓகே, அமமுகவுக்கு 3 இல்லை 4. இதுதான் இப்போ உள்ள நிலைமை. பாஜக 20 தொகுதியில் நிற்கிறாங்க. அந்த 20 தொகுதியில் பார்த்தீங்கன்னா இன்னும் ராமநாதபுரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி நிற்பார் அப்படிங்கிற பேச்சு இன்னும் அடிபட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதே மாதிரி தென் சென்னையில் பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் அல்லது எஸ்.ஏ. சூர்யா அப்படின்னு பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் தான் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஏன்னா பொதுவாக ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் சீட்டு தர மாட்டாங்க. அதனால் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான். இருந்தாலும் அவர் மீனா தேவ் அப்படின்னு அவர்களுக்கு சீட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி தூத்துக்குடி பார்த்திங்கன்னா சசிகலா புஷ்பா, நெல்லை சரத்குமாருக்காக, தென்காசி சான் பாண்டியன், ராமநாதபுரம் நம்ம பாரத பிரதமர், சிவகங்கை பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன், விருதுநகர் பார்த்திங்கன்னா பாஜகவில் மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன், தேனி பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத், மதுரையில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமின்னு ஒருத்தர் இருக்காங்க, திண்டுக்கல் பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு ஒதுக்கிடுவாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சியில் பார்த்திங்கன்னா விவசாய அணி தலைவர் நாகராஜ், அது மாதிரி சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் தலைவரை எதிர்த்து தடா பெரியசாமி, இப்படி வேட்பாளர்களில் பல பெயர்கள் அடிபட்டு கொண்டு இருக்கின்றன. அதனால் அண்ணாமலை அவர்கள் வேட்பாளர்களை ஓரளவுக்கு தேர்வு செய்து வைத்திருப்பதாகத்தான் தகவல்கள் கூறுகின்றன. இருந்தாலும் அவங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் பின்னணியும் இருக்க வேண்டும். மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கொள்கை கோட்பாடுகளில் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு தருவாங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அது எந்த மாநிலமாக இருந்தாலும் பாஜகவில் பார்த்திங்கன்னா அனைத்து பகுதிகளிலுமே அப்படித்தான் இருக்காங்க. 70 வயசுக்கு மேலே சீட்டு இருக்காது. ஓரளவுக்கு 65 68 தாண்டினாலே சீட்டு தர மாட்டாங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கையோடு ஒத்து போகிறவங்களுக்கு தான் அதிக அளவுக்கு சீட்டு தருவாங்க. இதுதான் பிஜேபியில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் எப்படியும் கூட்டணி எல்லாம் சேர்த்து ஒரு 25 தொகுதியை பிடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைத்து பிப்ரவரி 18 பல்லடத்தில் ஒரு பாஜக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடத்திடவும், முதல் பிரச்சார கூட்டமாக அமைந்திடவும் மிகப்பெரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. இந்த வேட்பாளர் தேர்வும் மிகச் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தைகளும் நெருக்கி எல்லா கட்சியும் முடிச்சிட்டாங்க. தேமுதிகவும் பாமக மட்டும்தான் உள்ளது. இது ரெண்டையும் சரி செஞ்சிட்டாங்கன்னா டக்குன்னு எல்லாம் கூட்டணி வேட்பாளர்களையும் சேர்த்து வர்ற பிப்ரவரி 18 மேடை ஏற்றிடுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பிரதமர் வர்றதுனால புரோட்டோக்கால் பிரகாரம் எஸ்பிஜி பாதுகாப்பு போடணும்ல. அதனால் யார் யார் வேட்பாளருங்கிறதவே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தெரிவிச்சிடணும் எஸ்பிஜிக்கு. அவங்க எல்லாருக்கும் அடையாள அட்டை தருவாங்க. அவங்க மட்டும்தான் மேடையில் ஏற முடியும். அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்திலேயே எல்லாமே பேசி முடித்து விடும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக பேசப்படுகிறது. இந்த பிப்ரவரி முதல் வாரம் ஒரு 10ஆம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி எல்லாமே முடிவாயிரும். நம்ம கூட இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், அதிமுக கூட்டணிக்கு காங்கிரஸ் விசிக கம்யூனிஸ்டெல்லாம் வருவதற்கு ரெடியாகி கொண்டு இருக்கின்றன என்று கூட சொல்லியிருப்போம். அதே மாதிரி தான் எல்லா கூட்டணியுமே பிப்ரவரி 10-12 முடிவாகிவிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.